நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டில் நாம் பெறுகின்ற நன்மை பயன்கள் என்னென்ன? ஏன் சார் தமிழ் புத்தாண்டு மற்றோட 11 மாதிரி தானே? அப்படி கிடையாதுங்க. உலகில் மாற்றங்கள் எவ்வளோ இருந்திருக்கு, நகை எந்த அளவுக்கு ரேட்டு கூடிச்சு, இப்போ குறைஞ்சிருக்கு. அப்போ அடுத்ததில் மெயினாக பார்த்திங்கன்னா பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் எக்கச்சக்கம் மாறுது. அப்போ உலகில் நிகழ்வே மாறுது, அப்ஸ் அண்ட் டவுன் ஆகுதுங்க. இப்போ போர் இதெல்லாம் நிற்கும். அங்கே போருக்கு எங்களுக்கு என்னங்க சம்மந்தம் சார்? அங்கே போர் இருக்கனால தான் நம்ம வீட்டில் கேஸ் வரல, அங்கே இருக்கனால தான் வீட்டில் பெட்ரோல் போட முடியல. அப்போ உலகில் நிகழ்வுகள் கிரகங்கள் மற்றும் கிரகணத்தை ஒட்டி தான் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் செய்யும் அற்புதம். முதல் நமக்கு தேவையான அடிப்படை பொருளாதார விருத்திகள் எப்படி இருக்குது, திருமண ரீதியான பாக்கியங்கள் இருக்குமா? நிறைய ஆண் பெண்கள் எங்குகின்ற விஷயம், எங்களுக்கு திருமணம் இல்லைன்னு சொல்லிடுங்க, நாங்கள் வேறு வேலையாக பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு இருக்க மாதிரி. சார் பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை என்பது நிறைய பேத்துக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஒன்றுமே நாலேஜ் இல்லாதவங்களாம் பெரிய ஆளாக போகிறாங்க, ஏன் நம்மளால் பெரிய ஆக முடியல அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இதாக இருக்குது. பிஸ்னஸ் சார், பிஸ்னஸ்லாம் வேண்டாம் சார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிலர் ஆகிட்டாங்க. ஏன்னா உயர்வின் உச்சமாக இருந்தவங்களாம் இன்றைக்கி வாழ்வின் துச்சம் அளவுக்கு மாற்றிட்டாங்க. கடன் தான், அதாவது இருக்கிற நோயிலே மிகப்பெரிய நோயாக இந்த கடன் வந்துடுதுங்க. அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய், குணப்படுத்த முடியுமா இல்லையான்னு தத்தளித்த நோயாக இருக்கிறது. இப்போ இந்த உலகில் மாற்றத்தில் நமக்கு என்னென்னா கிரகங்கள் வலிமை பெறுகின்றன. குரு உச்சம் பெறும் காலகட்டத்தை அள்ளி கொடுக்க காத்திருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டில் மத்தியில் பார்த்திங்கன்னா ராகு கேது டிசம்பர் மாதத்தில் வரும், ஆங்கில வருஷத்தில் 5ஆம் தேதி. அப்போ மாறுகின்ற கிரக அமைப்புகள் இதெல்லாம் நம்மளை வழி நடத்துகின்றன. அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் கல்வி, செல்வம், பொருளாதாரம், மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண பாக்கியங்கள் அனைத்துக்கும் நமக்கு வேலை செய்ய போகுது. நிச்சயமாக இது பெரிய செல்வத்தை கொடுக்க போகுது. இப்போ தமிழ் புத்தாண்டில் தாங்க சார் மழை வெள்ளம் இருக்கும், விவசாயம் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கும், மாணவர்கள் என்ன கல்வி எடுக்கலாம். நிறைய பேத்துக்கு இப்போ முக்கியமான இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து சார் நம்ம என்ன கல்வி என்ன இது மாற்றிக்கலாம், இந்த சப்ஜெக்ட் எடுத்தால் நல்லா இருக்குமா, இதெல்லாம் தெரிய வேண்டியது. அரசியல் மாற்றங்களும் நிறைய நிகழப்போகுது இந்த இதில் தான். ஆக நமக்கு உங்கள் ராசியை பற்றி பார்ப்போம். இறுதியில் ஒரு பரிகாரம் இருக்குது, நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, வாழ்வின் தன் தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்ற நேரம் காலம் வந்து விட்டன. உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தக்க பாதையை அமைத்து கொடுக்க போகிறதுங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். சார் இந்த வருடம் உண்மையாகவே ஜெயிச்சிருவோமா, அமைப்பு உண்டா? போன வருஷமே குருபலன்லாம் இருந்தாங்களே சார், குருபலன் இந்த வருடம் இருக்குங்க. எப்படின்னா அதிசார குருவில் வரும். அப்போ இந்த குரு வருகின்ற காலகட்டம் எல்லாமே நமக்கு நிறைய ஓப்பனிங். உலகளவில் எவ்வளோ மாறுதல் நடந்து பற்றி பேசுகிறோம், உங்கள் மாறுதலை பற்றி பார்ப்போம். முதல்ல தனுசுங்கிறதே தன்னம்பிக்கை உள்ளது, குறிக்கோளை நோக்கி பயணிக்கக்கூடியது. தன் வாழ்க்கையில் தான் எனக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்குன்னு ஒரு மைல்கல்லை செட் பண்ணி வச்சுருக்கோம். அது சாதாரண 10 கிலோமீட்டர் 10 மைல் 20 மைல் இருக்காதுங்க, 1000 மைல் தள்ளி வச்சுருக்கோம். ஆனால் அதை நோக்கி பயணிக்கின்ற பயணம் இருக்கே, ஜெயிச்சு காட்டுற ராசிங்க இந்த ராசி. பார்த்திங்கன்னா வெரி குட் அட்வைசர், சிறந்த ஆசான். அது மட்டும் இல்லாமல் திறமை வாய்ந்தது, தன்னை வளர்த்து கொண்டே இருக்கின்ற கல்வின்னு சொல்லுவாங்க. தன்னை எப்பவுமே செதுக்கி கொண்டே இருக்கும், எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவங்க இருக்கிற இடத்துல ஆசிரியர், புகழ்பெற்ற கல்லூரி, புகழ்பெற்ற ஒரு கோயில் நிச்சயமாக இருக்கும். அந்த இடத்துல வசிக்கக்கூடியவங்க. இப்போது பார்ப்போம். சார் முதல்ல இந்த ராசிக்கு பார்த்தோன்னா அர்த்தாஷ்ட சனி இருக்கா இல்லையா, அதை பற்றி ஒரு குழப்பம் ஏற்பட்டது. சார் அதோடு உங்கள் ராசி அதிபதி உச்சம். ஃபஸ்ட்டு உங்கள் ராசி உச்சம் பெறும் காலகட்டத்தில் வாழ்வில் பல தடைகள் வெல்லுகிறீர்கள். முதல்ல உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட தடை. நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகாரம் இல்லாமல், உழைத்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் இல்லாமல் தடையாகவே இருந்தது. ஏதோ பண்ணுறோம் போகிறோம் வரோம், ஸ்லோவாக இருக்குதுங்க, ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லை. இது அப்படியே மாறி அப்படியே அடுத்தடுத்த பரிணாமம், கொஞ்சம் நல்லா வேலை பார்த்தேன், அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட், அடுத்த ஸ்டெப், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோக்கி பயணிக்கின்றது. இந்த ராசி போன டைம் வேலையில் அதிகமாக கவனம் செலுத்தி நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது உடல் உபாதைகள் ஒத்துழைக்கலை. இப்பொழுதுதான் உடல் ஒத்துழைப்புடன் நிறைய பேர் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள், இல்லை வேலையில் நிரந்தர வேலைகளாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு, இல்லை வெளிநாட்டு வேலைகள். இப்போ வெளிநாட்டு வேலைங்கன்னா இப்போ யோசிப்பாங்க, என்ன சார் வெளிநாட்டு வேலையா? நிச்சயமாக காலம் கனியுங்க, காலம் மாறும். வெளிநாட்டுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னும் இந்த போரை வச்சுட்டு பேச முடியாது. வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலைகள் வாய்ப்புகள் நிறைய பிறக்கின்றன. அப்போ வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் கல்வி ரீதியாக தாங்க நிறைய வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இப்போது இந்த மாணவர்களாக இருக்கிறவங்க நாளில் சனி இருக்கிறனால வீட்டில் உட்காந்து படிக்க முடியாது. தன் சொந்த ஊரில் தன் சொந்த பூர்வீகத்தில் விட்டுட்டு வெளியூர், வெளி மாநிலம், ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது, வெளிநாட்டுக்காக மருத்துவ படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்வது, இது போன்ற விஷயங்கள் இந்த ராசிக்கு நடக்கும். ஆக மொத்தம் தன் கல்விக்காக தன்
தாயகத்தை விட்டு சென்று பின் தாயகம் திரும்பும் ராசி பல பேர். இப்போ இதில் ஒரு ஹைலைட் விஷயம் என்ன தெரியுமா? நிறைய பேர் வெளிநாட்டில் ஆல்ரெடி வெளியிருந்தாங்களே அவங்க இப்போ வரலாமான்னு தோணுது. சார் போதும் சார், ஃபேமிலிக்காக வரணும், சொந்த பந்தம் இருக்குது, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரல, மனசு ஒத்துழைக்கிற, தனிமையில் விரக்தியில் இருந்தேன்னு திருப்பி வராங்க. அப்போ அது ஒரு சிலருக்கு வருது. இப்போ வேலையை பற்றி பேசிட்டோம். திருமணம் இருக்கா இல்லையா? நிச்சயமாக திருமண பாக்கியங்கள் இந்த வருடம் தொடங்கும் ஆரம்பத்தில் இருக்குது. அப்போ குரு அதிசாரத்தில் வரும்போது தான் இருக்கும். அப்போ இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் திருமண யோகம் கம்மியாக இருக்குது. ஆனால் எந்த திருமண விஷயமும் டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு கூட கிடையாது, பார்த்தோம் பண்ணோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லா எவ்வளோ சீக்கிரம் விசாரிச்சிக்க வேண்டிய சூழ்நிலை கொண்டு திருமணம் நிறைய பேர் விருப்ப திருமணம் இருக்கும். சில விருப்ப திருமணம், காதல் திருமணங்கள் வாய்ப்பு உண்டு. ஒரு சில உறவில் திருமணம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் பாருங்கள் திருமண வாய்ப்புகள் டக்குன்னு ஆக மொத்தம் ஏதோ ஒரு வகையில் தெரிந்த உறவு வருகிறது. இப்போ இவங்க பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் கற்றுக்கிறது படிக்கிற நேரம். ஆல்ரெடி இவங்க அறிவாளியாக இருப்பாங்க. அடுத்த ஃபீல்டு ஒரு சில பேங்கிங் ஜாபில் இருக்குன்னு சொன்னேன், கொஞ்சம் நீங்கள் அவங்களுக்கு படிக்க வேண்டிய யோகம் இருக்குன்னு. அவரே ஹையஸ்ட்டு போஸ்டிங். அவர் சொன்னால் ஆமாங்க, எங்கள் புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நான் படித்தது, அதில் நான் என்னை அப்டேட் பண்ணிக்க வேண்டியது. புதுசாக ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பிஸ்னஸ் அனலிட்டிஸ்டிக் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது ஒரு சில கம்பெனிக்கு பார்ட் டைமாக என் ஒய்ஃப் பேரில் போட்டு பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னார். அவர் சொல்கிறத பார்த்தா எனக்கு பாதி இது புரிய கூட இல்லை. சார் எப்படி சார் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லைங்க, நம்ம எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் இதெல்லாம் வச்சா அப்போ தன்னை அவ்வளோ டெவலப் செய்து கொண்டிருக்கிறார். அது போன்ற உங்களுக்கு வருகிறது. இப்போ முக்கியமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்த குரு பலன் வந்துடும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது என்னென்னா கையிருப்பு பணம் அதிகரிக்கும், கடன் சம்மந்தப்பட்டது குறையும், பிரிந்த உறவுகள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. ஒரு உறவால் வாழ்க்கையே மாறுங்க. அந்த உறவு என்ன? ஒரு சில குழந்தையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், ஒவ்வொரு ராசிக்கும் மாறும், விட்டு போன உறவாக இருக்கும். அப்போ இது போன்ற விஷயங்களும் உண்டு. இப்பொழுது முக்கியமாக மருத்துவ செலவினங்கள் குறைத்தால் நல்லதுன்னு நினைப்பாங்க. மருத்துவம் சம்மந்தப்பட்ட இந்த ராசியை அப்பா ஒன்றுக்கு மேற்பட்ட மாறி செலவு செஞ்சோம், ஒரு மாத்திரை டப்பா வச்சு கூட பண்ணிட்டோன்னு. அப்போ இந்த ராசி பார்த்தீங்கன்னா தாயின் உடல்நிலை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டது. தாய் தந்தை உடல், ஏன்னா வீடு பராமரிப்பு செலவுகள் அது நடந்தது, இதெல்லாம் நடந்தது சொல்கிறேன். வீட்டு பராமரிப்பு செலவு செஞ்சோம் சார், அப்புறம் அம்மாவுக்கு இது இல்லை, அப்புறம் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, எங்களுக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஆக மொத்தம் பாதி டாக்டர் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மருத்துவமனை இந்த பேர் அவ்வளோ விஷயங்கள். இப்போ அது விரைய செலவு குறைஞ்சி இப்போ உங்களை பற்றி நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம். பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்கிற காலகட்டம். தந்தை மற்றும் தாயின் உடல்நிலைகள் சீராகும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகிற சூழ்நிலை வந்து விட்டன. வேலை செய்யும் இடத்தில் அங்கீகாரம் உண்டு. ஒரு சில தவறான டிசிஷன் எடுத்து இந்த ராசி இப்போ தான் மாற்றுது. நம்ம ஒரு சில தப்பு பண்ணிட்டோம், இங்கே விட்டு வேறு பக்கம் போயிட்டோம், திருப்பி இங்கேயே வந்துடலாமா அப்படின்னு. இதுக்கு தான் இந்த ஒரு ராசிக்கு சொல்லும்போது சொன்னேன், கமல் இளையராஜா விட்டு வெளியே போய் மியூசிக் போட்டு திருப்பி ஹேராமுக்கு திருப்பி வந்த கதையாட்ட அந்த மாதிரி வருகிற சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு சில கடவுள் பரிகாரம் பண்ணிக்கணுங்க. நிச்சயமாக நான் சொன்னால் ராமேஸ்வரம் சென்று வருவாங்கள். அப்போ ஒரு சில சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு எட்டில் குரு வரும்போது இவ்வளோ நல்லது கொடுத்தாலும் லாட்ரி யோகம் கொடுக்கும், திடீர் பணவரவு, திடீர் சம்மந்தப்பட்டு இருக்கும். ஆனால் பெரும் பணத்தை கையாளுவதில் கவனமாக இருக்கும். இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, தெரியாத புதையல் அந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு சில பண இழப்பும் ஏற்படும். இது பயன்படுத்திருக்கால அவேர்னஸ். ஏன்னா எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ தத்து கொடுத்து எடுக்க தத்து குழந்தைகள் யோகங்கள் இப்பொழுது உண்டு. கோயில் சம்மந்தப்பட்ட குலதெய்வம் சம்மந்தப்பட்ட தெரியாதவங்களுக்கு அது முயற்சி செய்தால் நிச்சயமாக குலதெய்வம் சம்மந்தப்பட்டது உண்டு. ஆக நல்ல காலம் பிறந்திருக்கிறது, தக்க வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு முறை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் பெற வேண்டிய கால சூழ்நிலை இப்பொழுது வந்திருக்கின்றன. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பர்களே, இத்தனை நேரம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தமிழ்லேருந்து பார்த்தோம். இப்போ கூட கோச்சார பலனோடு தசாபுக்தியும் லக்ன அமைப்பும் மற்ற கிரக அமைப்பும் எடுத்தால் இன்னும் துல்லியத்தை நோக்கி போகலாம். பொதுவாக எப்போவுமே ஜாதக ரீதியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பலன்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதுவும் ரொம்ப முக்கியம். பொதுவாக இன்றைக்கி நம்ம யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தை பார்த்து நல்ல காலம் எப்பொழுது, திருமணம் எப்பொழுது, வேலை வாய்ப்புகள், சொத்துக்கு சுகங்கள், தனக்கு இருக்கின்ற தடைகள் என்னது, செய்வனை சம்மந்தப்பட்டது இருக்குமா, பில்லி சூனியம் இருக்குமா, இந்த மாதிரி பல கேள்விகள் அத்தனைக்கும் விடை கிடைக்கும். அது பிரசனம் போட்டு கூட பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஒரு விஷயம் என்னென்னா, எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எவ்வளவோ கோயில் பரிகாரம் பண்ணுறோம், திருமணம் தடையாக இருந்தது, அதுவும் மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ இந்த வருடத்தில் இருக்கின்ற முக்கியமான நிகழ்வாக என்ன இருக்குன்னா,
உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகி வாழ்வில் நல்ல விடைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. கோச்சாரங்கள் எப்பொழுதும் உங்களை வழிநாட்டி கொண்டே இருக்குது. மனசு தான் மருந்து. அதற்கு கொண்டான பரிகாரம் என்ன? உங்கள் ஜாதகத்தில் இன்னொரு விஷயம் எடுப்போம். ராசியில் குபேரன் எங்கே இருக்கிறார்? என்னுடைய உபாசன தெய்வம் யார்? அதிர்ஷ்ட தெய்வங்கள் என் நிறங்கள் என்ன? இது அனைத்தும் ஜாதக ரீதியாக பார்த்தா அது தெரியும். அப்படி யாராவது ஜாதக ரீதியாக பார்க்கணுன்னா நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.